வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்டியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. மொத்தமாக 2 அவையும் சேர்த்து தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் 57. இதில் 19 எம்பிக்கள் பங்கேற்றிருக்கிறாங்க, 36 பேர் புறக்கணிச்சிருக்கிறாங்க, பங்கேற்கவில்லைங்கிற கணக்கு 2. இந்த நிலையில் இந்த டீலிமிட்டேஷன் மசோதா பற்றிய விவாதம் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வருஷமாக போயிட்டுருக்கு. இதோடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் பல. இந்த மசோதா எப்போ வரப்போகுது, வந்தால் யாருடைய ஆதரவு இல்லாமல் இது நிறைவேற முடியாது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. டெல்லி அரசியலில் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ரமேஷ் நமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது விரைவில் இந்த கூட்டத்தொடர்லையோ இல்லை சிலர் யூகிப்பது போல் ஒரு ஸ்பெஷல் செஷன் வைத்து இந்த மாதமே இல்லை இன் நியர் ஃபியூச்சர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா அந்த டீலிமிட்டேஷன் பில்? அதாவது அரசை பொறுத்தவரை அவங்களுக்கு போதுமான ஆதரவு இருந்தால் இந்த கூட்டத்தொடரில், அதாவது வரக்கூடிய வாரத்திலேயே நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது தொடர்பா நேற்று முன்தினம் கூட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை நேரில் சந்திச்சு ஆதரவு கேட்டிருக்காரு. ஆனா அப்போதும் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸோட நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது, நாங்கள் டீலிமிட்டேஷன் பில் நிறைவேற்ற விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அரசை பொறுத்தவரை காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகளுடைய ஒத்துழைப்பு இன்னும் கிடைக்காததால் அந்த மசோதாவை எப்போது கொண்டு வருவது என்கிறதில் அவர்களுக்கு சில தயக்கங்கள். காங்கிரஸ் எதிர்க்க தான் செய்வாங்க. இது ஒரு சூப்பர் மெஜாரிட்டி தேவைப்படக்கூடிய, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இல்லையா, அதுக்கு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி தேவையில்லை, ஒரு சூப்பர் மெஜாரிட்டி தேவை. நிச்சயமாக இது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா என்பதால் இதை நிறைவேற்றுவதற்கு மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. மொத்தம் இருக்குது என்று சொல்லும் போது அப்போது இந்த மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்படும் போது அவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதில் 3/2 பங்கு அது சூப்பர் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள். கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி இந்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது இந்த மசோதாவுக்கு ஆதரவாக மத்திய அரசுக்கு கிடைத்த மொத்த வாக்கு என்பது 298, எதிராக கிடைத்த வாக்கு என்பது 230. அன்னைக்கு இருந்த அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைப்படி மொத்தம் 360 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்திருந்தால் இந்த மசோதா அன்றைக்கே நிறைவேறி. ஆனா இப்ப அரசியல் சூழல் மாறி இருக்கு. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. சோ இப்ப அந்த நம்பரை சேர்த்தா திமுகவை மைனஸ் பண்ணா, திமுகவை சேர்க்காம அவங்களுக்கு சூப்பர் மெஜாரிட்டி கிடைக்குமா? இல்ல, இந்த அரசியல் சூழலை மாறியதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இப்போது மத்திய அரசு இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினருடைய ஆதரவு என்பது 323 326 வரைதான் நம்மளுக்கு ஆதரவு இருக்கிறது. அதாவது திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து உடைத்து வந்த 20 எம்பிக்கள், அதே போல உத்தவ் சிவசேனா கட்சியிலிருந்து வந்த 7 எம்பிக்கள், இவர்களை எல்லாத்தையும் சேர்த்தாலே மத்திய அரசுக்கு 323 எம்பிக்களுடைய ஆதரவு தான் தற்போது இருக்கிறது. ஆனால் தேவை 362 தேவை. சப்போஸ் யாராவது கட்சிகள் பங்கேற்கவில்லை அல்லது யாராவது உறுப்பினர்கள் வரவில்லை, எந்த ஒரு கட்சியாவது வெளிநடப்பு செய்கிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போது எண்ணிக்கையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு 5 to 10 எண்ணிக்கை குறைந்தால் ஒரு 350 355 என்ற எண்ணிக்கை இருந்தாலே மசோதாவை நிறைவேற்ற முடியும். திமுகவுக்கு 22 இருக்காங்க இல்லையா? இப்ப திமுகவோட நம்பர் சேர்ந்தா, ஒருவேளை நம்ம ஹைபோதெட்டிக்கலா தான் பேசுறோம், திமுகவுடைய நம்பர் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பில்லு நிறைவேறிடுமா? நிச்சயமாக நிறைவேறிடும். ஏனென்றால் இந்த எந்த கட்சியும் சாராத, எந்த கூட்டணியும் சேராத சில கட்சிகள் இருக்கிறார்கள். ஆந்திராவில் OSR காங்கிரஸ், அதே போல ஒடிசாவில் பிஜு ஜனதா தள், இன்னும் சில சுயேட்சை எம்பிக்கள், அதாவது எந்த கட்சியும் சாராத சுயேட்சா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்களே ஒரு 10 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதே போல பஞ்சாப்ல ஷிரோமணி அகாலிதள், இந்த மாதிரி சில சிறிய எண்ணிக்கையில் எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன. அவர்களுடைய ஆதரவு பிளஸ் திமுகவுடைய 20 எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தால் நிச்சயமாக இந்த மசோதாவை திமுக வெளிநடப்பு செஞ்சிருச்சுன்னா, பங்கேற்கலன்னா திமுக வெளிநடப்பு செய்கின்ற பட்சத்தில் அந்த எண்ணிக்கை என்பது குறையும். அதாவது மத்திய அரசுக்கு 360 என்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் 340 அல்லது 345 என்ற எண்ணிக்கை இருந்தாலே அவர்களால் மசோதாவை நிறைவேற்ற முடியும். எனவே திமுக வெளிநடப்பு செய்கின்ற போது அந்த மசோதாவை நிறைவேற்ற தேவையான எண்ணிக்கையும் குறையும். 360 என்பது 340 345 என்று குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, இப்ப நம்ம
ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு எந்த பாதகமும் இல்லை, இதே வீதாச்சாரத்தை அப்படியே தக்க வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் திமுக வட்டாரங்களில் விசாரிக்கும் போது அவங்க ஆதரிக்கவோ வெளிநடப்பு செய்யவோ ஒரு நியூஆன்ஸ் பொசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அது அதீத யூகமா? இல்ல, திமுகவை பொறுத்தவரை 2 விதமான விஷயத்தை சொல்கிறார்கள். அதாவது ஒரு நியாயமான எந்த ஒரு மாநிலமும் பாதிக்கப்படாம, குறிப்பா தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாம உயர்த்தப்பட்டால் நாங்கள் அது குறித்து பரிசீலிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. சில வாரங்களுக்கு முன்பு திரு RS பாரதி ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி அளித்த போது கூட அவர் என்ன சொல்லினார் அப்படின்னா, தமிழகத்திற்கு பாதகமாக இல்லை என்றால் நாங்கள் ஏன் அதை எதிர்க்க போகிறோம் என்று அவர் வெளிப்படையாகவே ஒரு பேட்டி அளித்தார். நாடாளுமன்றத்துல அனைத்து கட்சி கூட்டம் நடந்த போதும் கூட மற்ற கட்சிகள் என்ன சொன்னார்கள் என்றால், திமுக இந்த மசோதாவை கொண்டு வந்தால் ஆதரிக்கும் போல என்றுதான் தோன்றுகிறது, அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியதை வைத்து பார்க்கும்போது எங்களுக்கு அப்படித்தான் தோன்றுகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படிதான் சென்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் ராகுல் காந்தி இங்க அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாருன்னு பாக்குறதா? நிச்சயமாக. ஏன்னா அவர்கள் பேசுகின்ற போது அவர்களே என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் தொகுதி மறுவரையறையே கூடாது, நாங்கள் எந்த ஒரு இதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூற. இப்ப நீங்க நீட்டை எடுத்துக்கொண்டால் நீட் என்பது வேண்டாம் என்பதுதான் திமுகவினுடைய கொள்கை என்று திட்டவட்டமாக கூறுகிறார்கள். ஆனால் சமீப நாட்களாக தொகுதி மறுவரையறை என்று சொல்லுகின்ற போது திமுக அப்படி சொல்லவில்லை. முதலில் மசோதா வரட்டும், மசோதாவில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம், அதில் தமிழகத்திற்கு பாதகமா இருக்கக்கூடிய நிலைப்பாடு நோ நீட். ஆனா இங்க அவங்க நிலைப்பாடுங்கிறது ஃபேர் நீட், சாரி ஃபேர் டீலிமிட்டேஷன். ஓகே. ஆனா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இங்க நோ டீலிமிட்டேஷன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இல்ல, அகில இந்திய அளவில் அவருடைய நிலைப்பாடு, காங்கிரஸோட நிலைப்பாடு என்பது நோ டீலிமிட்டேஷன் என்பதுதான் காங்கிரஸோடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்ப ராஜ்யசபா நம்பர்ஸ் எப்படி வருது? இப்போ நான் அதிமுகவுடைய நம்பர்ஸோ இல்ல மற்ற கட்சிகளுடைய நம்பர்ஸோ, ராஜ்யசபால அவங்களுக்கு எப்படி நம்பர்ஸ் இருக்கு? இல்ல, மக்களவையை ஒப்பிடும்போது மாநிலங்களவையில் ஆளும் அரசுக்கு கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில மாநிலங்களவையில இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 169 பேர் உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தால் நிறைவேற்ற விட முடியும். தற்போதைய சூழ்நிலையில் ஆளும் அரசுக்கு கூட்டணியோடு சேர்த்து 148 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு இன்னும் ஒரு 10-15 எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தாலே மசோதாவை நிறைவேற்றிவிட முடியும். ஆனால் கடந்த முறை இந்த மசோதாவை அவர்கள் மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வந்தார்கள், மாநிலங்களவையில் கொண்டு வரவில்லை. மக்களவையில் தோற்ற உடனேயே நாங்கள் இந்த மசோதாவை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று அரசு அறிவித்து விட்டார்கள். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில அரசுக்கு மக்களவை தான் சிக்கலாக இருக்கிறதே தவிர மாநிலங்களவையில் அந்த அளவுக்கு சிக்கல் அவர்களுக்கு இல்லை. இப்போ போன முறை இந்த மசோதாவை கொண்டு தோற்கடிக்கப்பட்டு திரும்ப பெற்றாங்க. இப்ப அதுல இருந்து மாற்றங்களை செஞ்சு கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்களா? ஏன்னா இப்போ திமுகவெல்லாம் ஒரு நிலைப்பாடை மாற்றணும் அப்படின்னா there should be something for them to make that excusable. அது எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கணும். அப்படி ஒரு ஃபேர் மாற்றங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க? அதாவது அது மாற்றமாக இருக்காது, வேண்டுமென்றால் ஒரு உத்தரவாதமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கடந்த முறை திமுக என்ன சொன்னார்கள் என்றால், தமிழ்நாட்டுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பது அந்த மசோதாவில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசுகின்ற போது எல்லா மாநிலங்களுக்கும் 50% இடங்கள் உயர்வு இருக்கும். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டுக்கு தற்போது 39 இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கு 60 மக்களவை இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார். இந்த மசோதா நிறைவேற்றப்படுகின்ற போது ஒரு சிக்கல் இருந்தது. வேண்டுமென்றால் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால் எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள், சிறிது நேரம் அவையை ஒத்திவையுங்கள், நான் நேராக சென்று இதில் மாற்றங்களை செய்து எழுத்துப்பூர்வமாகவே மசோதாவில் இதனை கொண்டு வர செய்கிறேன் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். எனவே ஒருவேளை இந்த முறை திமுக ஒருவேளை ஆதரவளிக்க வேண்டும் என்றால் மசோதா கொண்டு வரப்படும் போதே அவர்கள் சொன்ன அந்த உத்தரவாதத்தை அதில் மசோதாவிலேயே சேர்க்க ஒருவேளையை ஒப்புக்கொண்டால் திமுக ஆதரவளிக்க ஒருவேளை வாய்ப்பு உண்டு. ஓகே, பட் நீங்க என்ன சொல்றீங்க, இந்த நம்பர்ஸ் அவங்க மஸ்டர் பண்ணிட்டு இது உறுதியா ஜெயிக்கும்னு உறுதி பண்ண பிறகு தான் கொண்டு வருவாங்க. ஒருவேளை அந்த நம்பரை இந்த செஷன்லயே கொண்டு வருவாங்க, பண்ண முடியலன்னா கொண்டு வர மாட்டாங்க. நிச்சயமாக. ஏனென்றால் மறுபடியும் அந்த ஒரு மசோதாவை கொண்டு போதிய நம்பர் இல்லாம அது தோற்று போனால் அது மத்திய அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக, தர்ம சங்கடமாக
பார்க்கப்படும். நம்பரை உறுதி செய்த பிறகுதான் அவற்றை கொண்டு வருவது குறித்து அவர்கள் ஆலோசிப்பார்கள். ஒரு சில தேசிய ஊடகங்கள் எல்லாம் செய்தி வந்திருந்தது, இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் செஷன் கூட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இதற்காக என்று. அதுவும் காட்ஸ்ல இருக்கா? அதாவது போன முறையே ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவது குறித்த ஒரு இது வந்த போது முதலில் இந்த மாதிரி செய்தி வெளியானது. அப்போது மத்திய அரசு மறுத்தார்கள், இல்லை அப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை என்று சொன்னார்கள். அப்படி மறுத்த பிறகுதான் ஏப்ரல் 16 19 முறை சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட்டது. இந்த முறையும் அதே போன்ற ஒரு பேச்சு அடிபட்டிருக்கிறது. ஆனால் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அப்படி எந்த விதமான எண்ணமும் பரிசீலனையும் இல்லை. இப்போ ஏற்கனவே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவது குறித்த எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனா நேற்றுக்கு காங்கிரஸ் கட்சி தங்களுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் 3 லைன் விப், அதாவது கட்சி கொறடா உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அதாவது ஆகஸ்ட் 10, 11, 12, 13 4 நாட்கள்ல முக்கியமான மசோதாக்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாம அவை நடவடிக்கையில பங்கேற்கணும்னு ஒரு 3 லைன் விப்ப கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒண்ணு வரக்கூடிய நாட்கள்லயே தொகுதி மறுவரை மசோதா கொண்டு வரப்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றால் இந்த நாட்கள் இல்லாம சுதந்திர தினம் முடிந்த பிறகு சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி அதில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏனென்றால் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கடந்த 2023 மத்திய அரசு நிறைவேற்றிய போதே நாடாளுமன்றத்தோட சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டிதான் நிறைவேற்றினார்கள். அதாவது அப்போது புது நாடாளுமன்றம் கட்டப்பட்டு அதுதான் முதல் கூட்டத்தொடர் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுவதற்கென்று சிறப்பாக. டீலிமிட்டேஷன் பில் தனியா வரப்போகுது இல்ல, மகளிர் மசோதாவும் சேர்ந்துதான் வரப்போகுது. அது லிங்க் பண்ணின பில்ஸா தான் வரப்போகுது இல்லையா? ஆமா, மகளிர் இடஒதுக்கீடு சேர்ந்த தொகுதி மறுவரையறை தான் மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். ஓகே, ஃபைன். நன்றி ரமேஷ். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.